இன்றைக்கி நம்ம 2020 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயினால் நடக்கவே முடியாது. நம்ம ஹீரோயின் வீல் சேரில் தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா நல்லாவே பார்த்துப்பாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாள் செம பெரிய டவுட் வருது. இவங்க தான் நம்ம அம்மாவா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தேடி போகிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. நம்ம ஹீரோயின் என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, நம்ம ஹீரோயினுக்கு கடைசியாக என்ன விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ரன். பயங்கர வித்தியாசமாக பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்படியே அவங்க வந்து பார்க்குறப்ப அந்த குழந்தை வந்து குறப்பிரசவத்திலேயே பிறந்திருக்கும். அந்த குழந்தை வந்து சரியாக வளர்ச்சி அடையாமலே பிறந்துட்டு இருக்கும். இவங்க வந்து பார்க்குறப்ப அந்த குழந்தைய வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. இவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்பவும் கவலைப்படுறாங்க. இருந்தாலுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த குழந்தை சரியாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த குழந்தையுடைய கால் வந்து ரொம்பவும் சுருங்கி போன கால் மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. 18 வருஷங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கவுன்சிலிங் கூட்டம் மாதிரி நடக்குது. அந்த கூட்டத்தில் ஆனாவும் கலந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் கையில் டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுது ஊற்றுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஆனாக்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனா இருந்துக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என்னுடைய பொண்ணால் நடக்க முடியாது அப்படின்ற குறையே தெரியாமல் நான் என்னுடைய பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட். இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களால நடக்க முடியாது. இவங்க வீல் சேரை வச்சுக்கிட்டே அவங்களால முடிஞ்ச எல்லா வேலையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயினை ரொம்பவும் பாசமாக பார்த்துப்பாங்க. மாத்திரை கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பார்த்துக்கிறாங்க. டெய்லி பாடம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களால வெளியே போக முடியல. இவங்க நிறைய காலேஜுக்கெலாம் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அந்த சீட் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு பார்க்குறப்ப அவங்க அம்மா அந்த போஸ்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு சீட்டு கிடைச்சா நானே உங்ககிட்ட சொல்லுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அன்றைக்கி நைட்டுமே நிறைய காலேஜ்க்கு அப்ளிகேஷன்லாம் போட்டு வைக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மாத்திரைலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாத்திரைலாம் நீ போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மாத்திரை போட்டுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்க போயிட்டுறாங்க. இந்த ஆனா இருந்துட்டு பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் போயிட்டு சரக்கடிச்சிக்கிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் ஒரு குட்டி பொண்ணு கேக் வெட்டிகிட்டு இருக்கா. அதை பார்த்து இவங்க பயங்கரமாக சந்தோஷப்பட்டே இருக்காங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படிச்சுட்டே இருக்கிறப்ப ஆனா ஷாப்பிங் போயிட்டு வந்துருப்பாங்க. அவங்க அசந்த நேரமாக பார்த்து நம்ம ஹீரோயின் போயிட்டு அதுக்குள்ளே நிறைய சாக்லேட்லாம் இருக்கும். அந்த சாக்லேட்லாம் தூக்கி நம்ம ஹீரோயின் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உள்ளுக்குள்ளே ஒரு மாத்திரையை பார்க்குறாங்க. அந்த மாத்திரை டப்பாவில் ஆனாவுடைய பேர் போட்டிருக்கு. இது அம்மாவுடைய மாத்திரை போலியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து படிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிறதுக்கு முன்னாடி டெய்லி மாத்திரை போட்டுக்கு தான் தூங்கணும். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த மாத்திரையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறப்ப நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அதில் அந்த பச்சை கலர் மாத்திரை இருக்குது. ஆமாம் இந்த மாத்திரை உங்களுடைய இது இல்லாமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை இந்த மாத்திரை உன்னோடைய தான், நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா இந்த மாத்திரையுடைய டப்பாவில் உங்களுடைய பேர் தம்மா போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கிறப்ப நீ எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாக்லேட் எடுக்க வந்தம்மா, அந்த சாக்லேட் எடுக்கிறப்ப தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறப்ப அப்போ நீ அம்மாவை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா நம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக உறுத்துதே அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாத்திரையை சாப்பிடவே மாட்டுறாங்க. மாத்திரையை வாந்தி எடுத்து கையில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய்ட்டு அந்த மாத்திரை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் போஸ்ட்மேன் வந்த மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயினால் படிக்கட்டெல்லாம் இறங்க முடியாது அப்படின்ற காரணத்தினால ஒரு லிஃப்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிஃப்ட் வழியாக நம்ம ஹீரோயின் கீழே போயிட்டு பார்க்குறப்ப கரெக்டாக அவங்க அம்மா அங்கே வந்து நிற்கிறாங்க. அந்த போஸ்ட்மேன் கிட்டேருந்து போஸ்ட் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. உனக்கானது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்னமும் செம்ம டவுட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயினால் ஒரு போஸ்ட்டை கூட கையில் வாங்கவே முடியல. நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் வந்து எப்போ பார்த்தாலும் வாங்குறாங்க. போஸ்ட்மேன் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு வந்து அந்த போஸ்ட்டை வாங்கிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கிறப்ப அந்த மாத்திரையுடைய டப்பாவை நம்ம ஹீரோயின் கையில் தான் வச்சிருப்பாங்க. அந்த மாத்திரையுடைய ஸ்டிக்கர் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று ஒட்டியிருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டிக்கரை பிரித்து பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குது. அந்த மாத்திரைக்கான பர்பஸே வேறு மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அன்றைக்கி நைட்டுமே அவங்க அம்மா அதே மாத்திரையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை வாயில் போட்டுக்கிட்டு அவங்க அம்மா போனதுக்கப்புறம் வெளியே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த மாத்திரையை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக கீழே வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிருக்கு. சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் அவங்க அம்மா அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சமயத்தில் அவங்க அம்மா யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ கனெக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப என்னம்மா இன்டர்நெட் கனெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப நான் இன்டர்நெட் கனெக்ஷனை பற்றி தான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா நேற்று நைட்டு வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணலான்னு பார்த்தேன். நேற்று நைட்டு கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறப்ப என்னம்மா தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இந்த ஊரில் இருக்க பெஸ்ட்டு காலேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நான் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அவங்க அம்மா தண்ணி தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இந்த மாத்திரையை பற்றி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு கால் பண்ணி இந்த மாத்திரையுடைய பேரை சொல்லி கேட்குறப்ப கரெக்டாக இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏமா சொல்லி எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை போடுவோம், யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறப்போ ஒரு பையன் ஃபோன் எடுக்கிறான். நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்குறாங்க. ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் கூகுளில் சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். டே ப்ளீஸ்டா சீரியஸான ஒரு விஷயம் தான், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சி கேட்குறத பார்த்துட்டு சரி ஓகே என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மருந்து பேரை சொல்கிறாங்க. அவனும் அந்த மருந்தை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறான். சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த மருந்து வந்து சிவியரான ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. ஹார்ட்டில் ஹோல் அந்த மாதிரியான பயங்கரமான ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மூச்சை இழுத்து இழுத்து விட்டுறாங்க. அந்த ஃபோனை கீழே விழுந்துருச்சு. இப்போ டக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இது போல் மருந்து மாத்திரையை பற்றிலாம் கூகுளில் தேடுறப்ப சம்டைம்ஸ் தப்பான விஷயங்களை காமிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி மேலே வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கீழே போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போலாம் நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டீங்கம்மா, ஏதாவது சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரிடா கண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மறுநாள் சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் படம் பார்த்துட்டே இருக்கிறப்ப நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வேணாம் நீங்கள் படம் பார்த்துட்டே இருங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்படி இந்த தேட்டருக்குள்ளேருந்து வெளியே போயிட்டு பார்க்குறப்ப ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப ஒரு 10-15 பேர் லைனில் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் கேட்டுக்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி ஓகேம்மா கேட்டுக்கிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த மாத்திரையை காமிச்சு இந்த மாத்திரை எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல். அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு கேம் நடக்குது, ப்ளீஸ் இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வேணா போய்ட்டு உங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, இல்லை உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டே இருக்கிறப்ப சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப இது வந்துட்டு நாய்க்கு போடுற மாத்திரை. நாய்க்கெலாம் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த மாத்திரை தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னது நாய்க்கு போடுற மாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்காங்க. இந்த டைமில் ஆனா வேற ஓடி வராங்க. கண்ணா என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஓடி வந்துட்டே இருக்கிற சமயத்தில் இது போட்டால் மனுஷங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மனுஷங்களுக்கு கால் செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய கண்ணிலேருந்து தாரத்தாரியாக தண்ணி ஊற்றுது. நம்ம ஹீரோயினால் பேசவே முடியல. அப்படியே அவங்க அம்மா அங்கே ஓடி வந்துட்டு ஒரு ஊசியை காலில் சொருகுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் மயக்கமாகறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்னுடைய பொண்ணு கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கா, இதை பற்றிலாம் பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. மறுபடியும் இவங்க போயிட்டு கூகுளில் வேறு ஏதோ ஒரு மாத்திரையை பற்றி சர்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப அவங்க அம்மாவை காணும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை காணும். நம்ம ஹீரோயின் அப்படியே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்தி பார்க்குறாங்க. யாரும் கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் பக்கமாக வந்து பார்க்குறப்ப கீழே எட்டி பார்க்குறாங்க. ஐயோ கீழே விழுந்தா மண்டை தேராது போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த சால்ட்ரிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு டூல், அந்த டூலை வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு வாய் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு ஜன்னல் வழியாக எகிரி வராங்க. எகிரி வரப்போ அந்த டூலையுமே கையில் கொண்டு வராங்க. பெரிய ஒயரில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பொறுமையாக நகர்ந்துக்கிட்டே வராங்க. கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்தா ஐயோ மண்டை தேராது போலியே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நகர்ந்துக்கிட்டே இன்னொரு பக்கம் இருக்கிற ஜன்னல் பக்கமாக வந்துட்டாங்க. அந்த ஜன்னல் வேற க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் அந்த சால்ட்ரிங் டூல் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டூல் பயங்கர ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்துட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியில் வைக்கிறாங்க. அந்த ஹீட்டை ஆனதுக்கப்புறம் வாயில் இருக்க தண்ணியை துப்புறப்ப அந்த கண்ணாடி உடஞ்சி செதறுது. நம்ம ஹீரோயின் செம்மையாக ஐடியா பண்ணியிருப்பாங்க. அப்படியே எகிரி குச்சி உள்ளே வந்து டமால் கீழே விழுகுறாங்க. விழுந்தவொடனே அவங்களுக்கு வந்துட்டு மூச்சு விட முடியாமல் பயங்கர பிரச்சனையாக இருக்கும். ஹீலரை கையிலேயே கொண்டு வராமல் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அவஸ்தைப்படுறாங்க. அப்படியே தவழ்ந்துக்கிட்டே போவாங்க. இந்த சீன்லாம் பார்க்குறப்ப நமக்கே ரொம்பவும் பாவமாக இருக்கும். என்னடா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே அவங்களுடைய ரூம்குள்ளேயே போயிட்டு அந்த ஹீலரை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு அடிப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு சரியாகும். அப்படியே நம்ம ஹீரோயின் வீல் சேரில் ஏறி நகர்ந்து வந்துட்டே இருக்கிறப்ப அந்த லிஃப்ட் ஆன் பண்ணுறாங்க. லிஃப்ட் ஆனாவே ஆக மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப அந்த லிஃப்டோடைய ஒயர்லாம் கட் பண்ணி போட்டு போயிட்டு இருக்காங்க. அடி விசக்கிருமி எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த வீல் சேர் அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு நம்மளும் பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே வந்து கீழே விழுகுறாங்க. செம்மையாக அடிபட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வலிக்க ஆரம்பிக்குது. கால் வலிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் செம்மையாக சிரிக்கிறாங்க. ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய காலை அவங்களால உணர முடியுது.
உடனே அந்த வீல் சேரில் ஏறிக்கிட்டு ரோட்டுக்கு போகிறாங்க. ரோட்டுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அந்த போஸ்ட்மேனுடைய வண்டி செம வேகமாக வந்துட்டே இருக்குது. இந்த வண்டி எப்படியாச்சும் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நட் ரோட்டில் நிற்கிறாங்க. அவருமே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிட்டப்ப இவங்களும் வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டே போகிறப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. நீ இங்கேயே வெயிட் பண்ணி நான் போயிட்டு பேசி சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறப்ப ஆனால் அவங்க பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு வேறு அடிபட்டுருக்கு, எங்கே என்னுடைய பொண்ணை தனியாக தள்ளிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிட்டப்ப உங்கள் பொண்ணு உங்களை பற்றி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா, உங்கள் பொண்ணை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னையா பேசிகிட்டு இருக்க, என் பொண்ணை என்கிட்ட நீ எப்படியா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் அம்மாவானே சந்தேகமாக இருக்குது, நாங்கள் அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப என்னை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே இந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்மேன் போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டாரு. எங்கே போனாலும் அவங்களும் கூட வராங்களா, இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிட்டப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அந்த வேனுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த வேனை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற சமயத்தில் ஆனா பின்னாடி பக்கமாக வந்துட்டு அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு ஊசியை குத்துறாங்க. அவர் அப்படியே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறப்ப ஒரு பேஸ்மெண்ட் ரூம்குள்ளே இருக்காங்க. அவங்களுடைய பேஸ்மெண்ட் ரூம்குள்ளே இருக்காங்க. அங்கே வேற என்னமோ அடுப்பில் வேற கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறப்ப ஏதோ ரோடு போகிற தாறு மாதிரி தெரியுது. இவங்க அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த வீல் சேரை வேற சங்கிலி போட்டு லாக் பண்ணி வேற வச்சிருக்காங்க. அப்படியே இவங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோயினுடைய சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அந்த சின்ன வயசு ஃபோட்டோவில் கால் மட்டும் மறையிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஸ்டிக்கரை பிரித்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்னடா நம்ம ஹீரோயினால் சின்ன வயசில் நடக்க முடிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில மாத்திரையெல்லாம் போட்டு நடக்க முடியாமல் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அதில் செக் பண்ணி பார்க்குறப்ப ஆனாக்கு பிறந்த குழந்தை சின்ன வயசுலேயே இறந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பரில் நம்ம ஹீரோயின் பிறந்தாங்க பார்த்தீங்களா, அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு. அந்த நியூஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்றத்தை காமிக்கிறாங்க. ஆனாக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு அன்றைக்கே இறந்து போயிட்டுருப்பா. ஆனா வந்து பயங்கர சோகமாயிட்டு இருப்பா. அவங்க உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிற சமயத்தில் அங்கே நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே இவங்களுக்கு பிடிச்ச ஒரு குழந்தையா தூக்கி வந்து வச்சுக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க போல். அந்த குழந்தைய இவங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரியே அந்த கால் வராத மாதிரி மாத்திரையெல்லாம் போட்டு மாற்றி பயங்கர கொடூரமாக வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டுறாங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோன்னே நீ என்னுடைய அம்மா இல்லையா, நான் திருடிக்கு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறப்ப அப்படி மட்டும் சொல்லாத, உன்னை வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையை நான் உனக்காக தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்கிறாங்க. அடிப்பாவி நல்லா இருந்த காலை கூட வராத காலாக பண்ணிவிட்டு இப்படி பேசிட்டு இருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கிறப்ப இப்போ உனக்கு ஒரே ஒரு ஊசி போடப்போ அந்த ஊசி போட்டோடனே நீ எல்லாத்தையுமே மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாரை காசுக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அந்த தாரை வந்துட்டு இன்ஜெக்ஷனில் ஏற்றிட்டே இருக்கா. அம்மா ப்ளீஸ்மா வேணாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டே இருக்கிறப்ப கொஞ்சோண்டு வலிக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்லிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இவன் என்ன ஏதோ பண்ண போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷம் பாட்டில் இருக்கும். அந்த விஷத்தை தூக்கி வாய்க்குள்ளே ஊற்றி குடிச்சிட்றா. ஆனா கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்ப அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கர சீரியஸாக இருக்காங்க. என்னுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இன்னமும் சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க, அவங்களால பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு டாக்டர் நிற்கிறாங்க. அந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் எப்படியோ சைகை பாஷையில் வந்துட்டு எனக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுக்குறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுத பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பக்கத்து ரூமில் இருக்க பேஷண்ட் பயங்கர சீரியஸாக இருக்காங்க, உடனே போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே டாக்டர் நான் எழுதிவே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோயினை தூக்கி அந்த வீல் சேரில் உட்கார வச்சுக்கிட்டு அங்கேருந்து தள்ளிக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அந்த டாக்டர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் அம்மான்னு மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினியே காணும். ஏன்பா இங்கே எந்த பேஷண்ட் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப எனக்கு தெரியலையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. உடனே நிறைய செக்யூரிட்டிஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இந்த பேஷண்ட்டை காணும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆனா நம்ம ஹீரோயினை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப செக்யூரிட்டிஸ்லாம் வந்து கன்னை காமிச்சு மிரட்டி இவங்களை பிடிச்சிடுறாங்க. நகராதிங்க அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆனா பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு கன் எடுக்கிறாங்க. உடனே அங்கேருந்து செக்யூரிட்டி ஆனாவை அப்படியே ஷூட் பண்ணுறாரு. ஆனா அப்படியே கீழே விழுகிறாங்க. நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்துறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. 7 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து படித்து முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வீல் சேரில் வந்துட்டு ஆனாவை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவும் முடியுது. ஆனா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆனாவை பார்க்க
பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய பொண்ணு மாறிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோயின் வாய்க்குள்ளேருந்து ஒரு மாத்திரையை வெளியெடுக்கிறாங்க. வெளியெடுத்துட்டு நீ என்னை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிட்ட, என்னுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட, இது என்னுடைய டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்து கையில் பார்த்துட்டே இருக்காங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோ.